தமிழ் தேசிய புலிகள் கட்சித் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார். ஜாஃபர், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் இளவரசி. பரபரப்புக்கு என்றுமே பேர் போனவர் நடிகர் மன்சூர் அலிகான். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போதே நாம் தமிழர் கட்சி சார்பாக திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். அதற்கு பின்பாக அரசியலிலிருந்து ஒதுங்கி இருந்த மன்சூர் அலிகான் நடைபெற்று முடிந்த தமிழ் நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தனது கட்சியின் சார்பாக வேட்பாளராக அங்கு களம் கண்டார். இந்த நிலையில்தான் தற்போது இன்று தனது இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் ஐக்கியமாகியிருக்கிறார் நடிகர் மன்சூர் அலிகான். இதன் பிறகாக அவர் தெரிவிக்கையில், நான் பாரம்பரியமாக காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தேன். நான் முன்னதாக காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தேன். அங்கு அப்பொழுது மறைந்த காங்கிரசின் முக்கிய நிர்வாகியா இருந்த திண்டிவனம் ராமமூர்த்தியின் மீது எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் நான் அங்கிருந்து காங்கிரசிலிருந்து வெளியேறி பின்னது வேறு கட்சிகளுக்கு சென்றேன். நானும் கட்சியை ஆரம்பித்தேன். இதே நிலையில் சென்ற நவம்பர் மாதமே 2023 வருடம் நவம்பர் மாதமே தான் காங்கிரஸில் இணைவதற்கான சம்மதம் கேட்டு கடிதம் டெல்லிக்கு அனுப்பியிருந்ததாகவும், ஆனால் அந்த கடிதம் முறையாக யாரிடம் சேர வேண்டுமோ சென்று சேரவில்லை. அதன் காரணமாகவே நான் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சியை ஆரம்பித்து வேலூரில் நான் போட்டியிட்டேன். ஆனால் பிரதமர் தற்போது முன்வைத்து வருகின்ற அந்த வெறுப்பு பேச்சுகளின் காரணமாக நான் மீண்டும் இந்த காங்கிரஸ் கட்சியில் இன்றிலிருந்து இணைந்திருக்கிறேன். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பயணித்து அதற்கான முன்னெடுப்பு, அதன் வளர்ச்சிக்கு என்னால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்னுடைய பங்களிப்பை தருவேன் என்று தெரிவித்திருக்கிறார் இளவரசி. தமிழ் தேசிய புலிகள் கட்சித் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தற்போது காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி ஜாஃபர்.